பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி தொடர்ந்து பேசி தொண்டை மங்கி போச்சு. அதனால இன்றையோட தேர்தல் பரப்புரை நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு அந்த நிறைவு விழாவை நம்முடைய சேலம் மாநகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்கள் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை அற்புதமாக அழகாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் AKSM பால் அவர்களே, பொறுப்பாளர் திரு K சிங்காரம் அவர்களே, மற்றும் முன்னாள் MLA G வெங்கடாஜலம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் E பாலசுப்ரமணியம் அவர்களே, திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி அவர்களே, முன்னாள் MLA MK செல்வராஜ் அவர்களே, பொறுப்பாளர் N கிருஷ்ணராஜ் அவர்களே, MP பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் MLA சக்திவேல் அவர்களே, முன்னாள் MLA ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் மேயர் சவுண்டப்பன் அவர்களே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய பாஜக மாவட்ட தலைவர் திரு சசி அவர்களே, பாமக மாவட்ட திரு சரவணன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு உலகநம்பி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் முன்னாள் MLA தம்பி SK செல்வம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களே, அம்பேத்கர் மக்கள் தலைவர் திரு ஜங்ஷன் அண்ணாதுரை அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலர் முரளி அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர் உடன்பலை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிட்டு, நம்முடைய சேலம் மாநகரம் 3 சட்டமன்ற தொகுதி அடங்கியிருக்குது. 3 சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர், 2 சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறாங்க. முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திரு ஜே வினோத் அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றோம். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம். அதே போல சேலம் மேற்கு தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு M கார்த்தி அவர்கள் சேலம் மேற்கு தொகுதியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திரு S சதாசிவம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த மரியாதைக்குரிய சேலம் மேற்கு தொகுதி போட்டியிடுகின்ற திரு M கார்த்தி அவர்களுக்கும், சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற திரு S சதாசிவம் அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்கிறோம். என்ன சின்னம்? என் நல்ல சத்தமா சொல்ல, என்ன சின்னம்? அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம். என்ன சின்னம்? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு. ஆக 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்து சேலம் மாநகரம் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் 3 பேரும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைய தினம் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? கீழே கீழே மறைக்குது, பின்னாடி மாதிரி. அது மட்டுமல்ல, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு மூடுலா நடக்கின்ற தேர்தல். செயல்படுத்துவீங்களா? இன்றைக்கு எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கும். அதே நிலைதான் இப்பொழுதும். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பல வடிவத்தில் வந்தாச்சு. கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் வடிவத்தில் கிடைக்குது, திரவ வடிவத்தில் கிடைக்குது. எப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. நகரத்திலிருந்து கிராமம் வரை சந்து பொந்து வீதி முழுவதும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த அரசு அதை தடுப்பதற்கு முன்வரல. ஏன்னா கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சாவை தமிழகத்திலே தடுத்து நிறுத்த முடியல. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதம் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது வந்த மூத்த பெண்கள் பாதிக்கிறாங்க. ஆக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதனால தமிழகம் குற்றச் செயல் அதிகரித்து இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதிமுக அதே போல இன்றைய தினம் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படின்னா யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்றைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள். அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று
தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோட டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல. அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோல சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே விலை, எல்லா டெண்டரும் ஒரே விலை புள்ளியில குறிச்சு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது சிபிஐ விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அப்படி சிபிஐ விசாரிக்கப்பட்டா இவர் யாரு? 10 ரூபாய் யாரு? அவர் எங்க இருப்பாரு? பத்திரமா இருப்பார். அது மட்டுமல்ல, அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். ஏன் திருடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவர்கள் அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தது. 1 வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசம்!
எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. உடல் உறுப்பை கூட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இதுக்கு நாம எதிர்க்கட்சி குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியே ஒரு குழு போட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனை சோதனை எடுத்து கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருடம் கொரோனா காலம் யாரா வெளியே வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மக்களை நாம தான் காப்பாற்றினோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வெளியில போக முடியல. கொரோனா காலத்தில் வெளியில யாரும் அனுமதிக்கல, வீட்டிலே இருந்தாங்க. மாணவ மாணவி நல்ல ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, நல்ல முறையில் ஆன்லைன்ல தேர்வு எழுதுனாங்க. அத்தனை பேர் அரியர்ஸ் முதல் அத்தனையும் பாஸ் பண்ணி இன்றைய தினம் பட்டம் பெற்று வேலைக்கு போயிருக்காங்க. இது அதிமுக சாதனை. ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத கூட ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுத்தோமா இல்லையா? நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மா உணவகத்தின் மூலமாக. அப்போ தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்பவே 2000 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு 1 ரூபா வருமானம் இல்லை. டாஸ்மாக் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, பத்திரப்பதிவு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் அதில் இருக்க வரி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லாமலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கூட இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலத்தில் பொருளாதாரம் நலிவடையாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனை. எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் கட்சிக்கு ஏற்பட்ட இன்னல்களை எடுத்து சொன்னார். அதே போல நம்முடைய கட்சி உடைப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் எத்தனை திட்டம் போட்டார், அத்தனையும் தூள் தூளாக்கணும். திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கிற வேலை. எந்த கட்சி கண்டாலும் அதை உடைக்க வேணும், அதுதான் அவருடைய பணியா இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு சிறப்பான கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களா இடம்பெற்றுக்கிறோம். ஆக எங்களை வீழ்த்த திரு ஸ்டாலின்ல அவங்க அப்பானாலேயே முடியல. இவர் என்ன பெரியது சொல்றாரு எப்ப பார்த்தாலும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அதிமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்க வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. மிகப்பெரிய அவப்பெயர். மக்களோட ஆட்சி, ஊழல் ஆட்சி. மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாங்க இன்றைய திமுகவை. இன்றைக்கு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர் போராட்டம். இப்படி
அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவதே ஆச்சரியம். (2011) நீங்க என்ன எதிர்கட்சியா வந்தீங்க? நீங்களும் கூட்டணி அமைச்சு போட்டீங்க இல்லையா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதி இருக்கும் போதே பிரதான எதிர்கட்சியா வர முடியாத கட்சி தான் திமுக கட்சி. 2011 2021 வரை எத்தனை தோல்வி நீங்க சந்திச்சீங்க? பல இடைத்தேர்தலில் உங்களை வெற்றி, பல இடைத்தேர்தலில் உங்களை தோல்வி அடைய செஞ்சோம். பல தேர்தல், கூட்டு சங்க தேர்தல் 98%, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தலை வெற்றி. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை கணக்கிட்டு பாருங்க, எத்தனை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று தெளிவாக தெரியும். தெரிஞ்சா தான் பேச முடியும். தெரியாத ஆள்கிட்ட என்ன பேசி பிரயோஜனம்? எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதே போல தெரியாத மனசுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஆக 2011 ஒரு அப்பா கருணாநிதி இருக்கும் போதே எதிர்கட்சி வரிசையில் வர முடியல. ஆனா இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2021 இதே கூட்டணி அமைக்கப்பட்டோம். இந்த கூட்டணி பிரதான எதிர்கட்சியா வந்தது. 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 21 அதிமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. ஆக எங்க கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களிடத்திலே எடுத்து வச்சோம். ஆனா இன்றைக்கு திமுக கொக்கரிக்குது. ஏதோ திமுகவில் பலம் வாய்ந்த கூட்டணின்னு. எந்த பலம் வாய்ந்த கூட்டணியும் கிடையாது. அதில் ஏற்கனவே 2021 ஆண்டு எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்ததோ அதே கட்சி தான் இப்போ கூட்டணி வைக்குது. ஒருத்தர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல அங்க போய் நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதும் உண்மை உறங்காது. உண்மை, தர்மம், நீதி, உண்மை எப்பவுமே தோல்வி அடைந்த வரலாறு கிடையாது. ஆக இன்றைக்கு நம்மிடம் இருந்து எதிரியிடம் போய் அங்கே கைகோத்து நின்றாலும் உள்ளே இருக்கின்ற மனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த கட்சியா இருந்தாலும் நமக்காக குரல் கொடுக்கின்றார். அதற்கு நன்றி. அதே போல நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே நெசவாளர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு நெசவால் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அந்த துணிகள் எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும், அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தது. அதோட பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்பொழுது 65 வயது நிரம்பிய இந்த நெசவாளர் வயதான நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல இப்போது 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விலையெல்லாம் யூனிட் 300 450 ஆக்கப்படும். விசத்தறிக்கு 1000 விலையெல்லாம் கொடுப்போம். அது 1400 விலையெல்லாம் கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்படியே கிடப்பில் போட்டோம். சேலம் மாநகரம் 2011 முன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். 2006 2011 வரை ஏதாவது ஒரு பாலம் வந்ததா சொல்லுங்க நீங்க? எத்தனை பாலம்? 2006க்கு பிறகு 2006 11 வரைக்கும் எதுவுமே இல்லை. 2011 2021 வரைக்கும் அதிகமான பாலங்களை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க எத்தனை பேரும் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இங்க குழுமி இருக்கு சொன்னால் அது அதிமுக ஆட்சியிலே கட்டப்பட்ட பாலம். ஸ்டாலின் சொல்றார் அதிமுக ஆட்சியில எதுவுமே செய்யவில்லை என்று இந்த பாலத்தில் தான் ஏறி போனார்.
திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவே சாட்சி. அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைக்கு இந்த பாலமே சாட்சி. இங்கே இருக்கின்ற மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை அம்மா இருக்கும்போது கட்டினாங்க. இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் நாமக்கல், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் இங்கே பிரசவம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக மகப்பேறு மருத்துவமனை, 500 படுக்கை கொண்ட மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை சிறப்பு முகாம், சிறப்பு வார்டு ஏற்படுத்தினாங்க. பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை வார்டு, 50 குழந்தைகள் சிகிச்சை அளிப்பதற்கு அதுக்கு தனி வார்டு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிநீர் தங்குதடையில்லாம கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பல பூங்காக்கள் இந்த பகுதியில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு சென்னை, சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், பேருந்துகள் வந்து செல்ல முடியல. அதற்காக எப்படி ஏர்போர்ட்டோ அது மாதிரி பஸ்போர்ட் தமிழ்நாட்டிலேயே 3 இடம் தேர்வு பண்ணோம். சேலம், மதுரை, கோயம்புத்தூர். நம்முடைய சேலத்தில் அரபிக் காலேஜ் கிட்ட 60 ஏக்கர் நிலத்தை எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். அற்புதமான பஸ்போர்ட். ஏர்போர்ட்ல என்னென்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய பஸ்போர்ட்ல கிடைக்கும். அதையும் கிடப்புல போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் ஆச்சு. ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பாங்களா மாநகரத்தில்? நாம கொண்டாந்த திட்டம் தானே, அதுதானே ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்காங்க. புதிய திட்டத்தை எது கொண்டாந்துருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. சேலம் மாநகரம் மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் திமுக ஆட்சியிலே கொண்டு வரவில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்றேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சோம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் கரண்ட் கட் ஆகாது. பாதாள சாக்கடை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதிமுக ஆட்சி வருதா பாதாள சாக்கடை கட்டி கொடுத்தோம். இங்கே இருக்கின்ற மாநகராட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. இப்படி பல திட்டம். அம்மா மினிக்கிளை தேவையான இடத்தெல்லாம், நீங்க கேட்ட இடத்தெல்லாம் அம்மா மினிக்கிளை கொடுத்தோம். அது மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா அந்த மூடப்பட்ட அம்மா மினிக்கிளை திறக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை ஏற்று நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்ல உபரியா இருக்கின்ற நிலத்தை 1500 ஏக்கர் நம்ம கொடுப்பதாக அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டது. அதுக்குண்டான பண நில மதிப்பீடு அரசாங்கம் நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒப்படைப்பதாக தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக அரசு அதனுடைய நிலத்துக்கு உண்டான ரேட்டை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். நிலத்துக்கு உண்டான மதிப்பை மத்திய அரசு செலுத்துவ சொன்னோம். அதில் இராணுவ தளவாடங்களுக்கு உதிரிப்பாகம், இராணுவ தளவாடங்களுக்கு உதிரிப்பாகம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். 3000 பேருக்கு. அதை கூட நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி பெற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெற்றது. 39 பேர் வெற்றி பெற்று போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்க கொண்ட திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நீ குரல் கொடுத்தீங்களா? பாஸ்போர்ட் மத்திய அரசாங்கத்திற்கு குரல் கொடுத்தீங்களா? அல்லது ராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாக தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழ்நாட்டில் வரும்னு பாரத பிரதமர் அறிவிச்சாரு, அதை கேட்டு பெற்றீங்களா? ஆக சேலம் மாவட்டத்துக்கிட்ட எதுவுமே விரலால் பெற்று தரல. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்டீல் பிளான்ட்ல 500 ஏக்கர் நிலத்துல மிகப்பெரிய ஜவுளி பூங்கா உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சது. அதையும் இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை பெறவில்லை. எவ்வளவு திட்டத்தையும் நான் கொண்டு வருவதற்கு பாடுபட்டோம். மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கின்ற திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ
பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்காத காரணத்தினால் அது நிலுவிலே இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை கொண்டாடுவோம். அதனால் 3000 பேருக்கு சேலம் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட ஜவுளி பூங்கா கொண்டாடுவோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை மட்டுமல்ல, திட்டங்கள். அதோட அதிமுக ஆட்சிக்கு உடனே இப்பொழுது வாங்கப்படுகின்ற கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். கேபிள் கட்டணம் பாதியாக குறைக்கப்படும். இன்றைய தினம் சிந்திச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக இருந்தா அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீதிமன்றத்தில் தடையான வாங்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகம்னு சொல்றார். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்குது தமிழ்நாட்டு. ஒரு பச்சை பொய்யை சொல்லி ஒரு 10 நாள் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்களே. 2021-22 பொருளாதார வளர்ச்சி இல்லை. 2022-23 ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சொல்ல. 2023-24 திமுக அரசுடைய பொருளாதார வளர்ச்சி சொல்ல. 24-25 தான் சொல்றீங்க. இதுக்கு காரணம் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எடுத்த நடவடிக்கை. மக்களுக்கு தெரியாதுன்னு இன்றைக்கு உண்மையை மறைச்சு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறீங்க. 2015 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும்போது தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீடுக்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த தொழிற்சாலையெல்லாம் பணி தொங்கி உற்பத்தியை தொடங்கப்பட்டு விட்டது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 தொழில்கள் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல தொழில்கள் அந்த தொழிற்சாலைகள்லாம் கட்டப்பட்டு உற்பத்தி தொடங்கிட்டது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி தொடங்கிய காரணத்தினால்தான் இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. ஸ்டாலின் அவர்களே யாரும் ஏமாற்ற முடியாது. திரு ஸ்டாலின் அவர் குறிப்பிட்டார், ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 35 லட்சம் கோடி முதலில் ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி சொன்னார். 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களாம். அதில் 15 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டது. 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கிறார், 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதுன்னு. அப்படின்னா 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். வேலை கிடைச்சதா? சேலம் மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? அத்தனையும் பொய். ஒரு பெரிய தொழிற்சாலை வர வேண்டும் என்றால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும், பிறகு அதற்கு அனுமதி வாங்க வேணும், பிறகு அதற்கு நிதி ஆதாரம். எல்லா தொழிற்சாலை முதலாளியும் முழு பணத்தை போடுறதில்ல, ஒரு 25-30% பணத்தை போடுவாங்க. மீதியெல்லாம் வங்கியில் மூலமாக கடன் வாங்குவாங்க. அப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், பிறகு கட்டடம் கட்ட வேண்டும், மிஷினரியை பொருத்த வேண்டும், பிறகு ஆட்களை எடுக்க வேண்டும். 5 வருஷம் ஆகும். இந்த ஆட்சியில் ஏதாவது தொழிற்சாலை தூங்கினாங்களா? எப்படி பச்சை பொய்ய சொல்றாங்க. தினந்தோறும் முழு பக்க விளம்பரம். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், தொழில்துறை மந்திரிகிட்ட கேட்டேன். நீங்க 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் 77% பணிகள் நடைபெற்று முடிஞ்சுன்னு சொல்றீங்களே, வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு. அந்த மந்திரி வெள்ளை பேப்பரை காட்டுறார். அந்த மந்திரி ஏன்னா செஞ்சா தானே சொல்ல முடியும், உண்மையை சொல்லிட்டார். ஒண்ணுமே செய்யல, வெள்ளை பேப்பரை காட்டி முடிச்சிட்டார். இதுதாங்க திமுகவுடைய நிலை. அப்படியே அழகா கவர்ச்சிகரமா பத்திரிகையும் ஊடகத்தையும் தன் கையிலே வசப்படுத்தி மக்களை ஏமாற்றி ஏதோ திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருப்பதை போல இன்றைக்கு குறிப்பிடுறாங்க.
இன்றைக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை துறை வேளாண்மை துறை. அந்த வேளாண்மை துறை திமுக ஆட்சியில் 3.5% உயர்ந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5%. இரட்டை இலக்கில் அப்போ இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில் இரட்டை இலக்கில் இந்த பொருளாதார வளர்ச்சி இருந்தது. ஆக மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்னதை போல இன்றைக்கு நமக்கு நம்முடைய பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் திமுக பழி வாங்கிவிட்டது. இன்றைக்கு அம்மா இருக்கும்போது 1998ஆம் ஆண்டு நானும் எம்பியா இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மத்தியிலே பிரதமராக இருந்தார். பாரதிய ஜனதா ஆட்சி, நாம கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அம்மா கோரிக்கை வச்சாங்க, பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 32% இடஒதுக்கீடு தேவை, அதை நிறைவேற்றி கொடுனாங்க. அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அப்பொழுது அதிமுக கட்சியை சேர்ந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்து இந்த இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது இப்ப இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற முலாயம் யாதவனுடைய நாடாளுமன்ற அந்த மசோதாவை பிடுங்கி கிழிச்சிட்டார். இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதை கொண்டாந்தார். பெண்களுக்கு 32% சட்டமன்றத்தில் போட்டியிடலாம், 33% போட்டியிடலாம். அதே போல நாடாளுமன்றத்தில் 33% போட்டியிடலாம். ஆக ஏற்கனவே நாம நினைத்ததை அம்மா அவர்கள் கொண்டு வர நினைத்ததை இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் பெண்களுடைய நிலையை கருதி பெண்களும் சமநிலை அடைய வேண்டும், பெண்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட நீதியாக சட்டப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கின்ற விதமாக 33% மசோதா கொண்டு வந்தாங்க. அதை தோக்கடிச்சிட்டாங்க. ஆக பெண்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய உரிமையை பறித்த கட்சி திமுக கட்சி, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. அற்புதமான டைம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நாங்கள் கூட்டணி வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்றத்தில் அதை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சி. அதுக்கு தகுந்த பாடம் புகட்டுவீங்களா? பெண்கள் புகட்டுவீங்களா? அதோட நாடாளுமன்ற தொகுதி வரையறை அதில் ஒரு பொய்யை சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு இடம் குறைஞ்சிருன்னு சொன்னார். தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருன்னு சொன்னார். ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெளிவா சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அதையே நானும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணியில் எழுதுகினார். தண்ணியில் எழுதுறதாம். இப்பொழுது அது கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டார். ஊரா போய் பேசினார். இப்ப என்னாச்சு நாடாளுமன்றத்தில்? அப்போ உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கின்றது. நாடாளுமன்ற இடம் 39 இருக்குது. அதை 59 இடமாக உயர்த்தப்படும். 39 59 உயர்த்தப்படும். ஏற்கனவே இருக்கின்ற சதவீதம் 7.18. இப்போ இருப்பது தமிழ்நாட்டில் 7.18% நமக்கு இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட 59 இடம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது 7.2 உயரும். பேச்சு பூச்சு காணாம், பேசுறதே காணாம், கருப்பு சட்டை கழட்டிட்டார். ஆக அத்தனையும் பேசுவது பூரா பொய். வேண்டுமென்றே திட்டமிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் நடக்கிறது தேர்தல். எங்க எந்த தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்ல தயார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 2021 வரை அதற்கு உங்களுடைய அவதூறு ஏதாவது எந்த பிரச்சனை சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். ஆனால் எங்களை எதிர்த்து போட்டிடுவதற்கு ஸ்டாலினால தில்லு திராணி தெம்பில்ல. அதனால தான் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். நடக்கிற தேர்தல் திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணி அற்புதமான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இரவு பகல் வராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல எறும்பைக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. நாளை மறுநாள் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே எதிரிகளை தேர்தல் என்ற போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடை நாட்டுங்கள். அதே போல பல அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் சொல்லிக்கிறோம். இங்கே கூட பல ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் என்று மக்களும் குறிப்பிட்டாங்க, நம்முடைய பாட்டாளி மக்கள் தலைவரும் குறிப்பிட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி வந்த பிறகு மேலும் சேலம் மாவட்டம் வளம் பெறும். சேலம் மாவட்டம் வளம் பெறும். நீர்நிலை பாதுகாக்கப்படும், நீரை சேமிக்கப்படும். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துவோம். அதே போல நெசவாளருடைய பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும். ஜவுளி தொழில் சிறக்கும். தமிழ்நாட்டிலே வளரும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் வளர்வதற்கு எங்களுடைய கூட்டணி பாடுபடும். எங்க கூட்டணி அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சியிலே இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆட்சியிலே இருக்கின்றது. இந்த மக்கள் என்னென்ன திட்டங்கள் எண்ணுகிறார்களோ அந்த திட்டத்தை முறையாக பெற்றுவோம், நிறைவேற்றுவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தருவோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு வரி கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%, ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. கடை வரி 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. குடி வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. அப்போ எவ்வளவு வரி உயர்வு என்பது மக்கள் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கடுமையாக வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அதிமுக அரசு வேண்டும். விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறி போச்சு. இன்றைக்கு உணவுப்பொருள் விலை மின்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. ஏழைகள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பம் வளமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தேவையா? இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை அதுவும் உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு. மரம் கேட்க வேண்டியதில்லை, 200% உயர்ந்தாச்சு. இனி யாரெல்லாம் கட்டுமான தொழில் ஈடுபட முடியாது. இன்றைக்கு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே திமுக ஆட்சி வரைக்கும் வராது. அந்த அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணப்பிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல எப்பொழுது அதிமுக அரசாங்கம் வந்தவுடனே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்புப்படி இன்னைக்கு வரி அதிகமாச்சு, விலைவாசி ஏறிட்டது. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும்.
அதற்கு மானியம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்தை வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ குடும்ப அட்டைக்கு விலையில அரிசி கொடுக்குறோம். அந்த அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக புகார். அதிமுக ஆட்சி வந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே அரிசி ரேஷன் கடையிலே நம்முடைய மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய், ரெண்டுமே விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் மூன்றும் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம். இன்றைக்கு ஜாதி மதமே கிடையாது. ஏழை என்று இருந்தால் போதும், வீடு இல்லாமல் இருந்தால் அவளுக்கு அதிமுக அரசு அமைந்த உடனே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் அதிமுக அரசு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் இருந்தால் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவளுக்கு அரசாங்கமே தனியாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அந்த பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுயமாக தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். அதே போல கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு உயிரிழந்தால் 25 லட்சம் வரும். பணியேறும் தொழிலாளிகள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதே போல பரம்பேறும் மரமேறும் அந்த ஏறுவதற்கு உண்டான கருவிகள் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். பனை பொருட்கள் அது உற்பத்தி ஆகுதுல, பதநீரிலிருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த பொருளெல்லாம் நியாய கடையில் விற்பனை செய்யப்படும். இப்படி பல திட்டங்கள் கொண்டு வந்து. அதே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். அதே போல தமிழ்நாட்டுக்கின்ற சுயதொழிலுக்கு எண்ணிக்கை மேலும் உயர்த்தப்படும். அவளுக்கு தேவையான அனைத்து கடன் வசதியும் செய்து கொடுக்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு தேவையான கடன் உதவி தாராளமாக கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும். கிட்டத்தட்ட 210 இடங்களிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத தமிழகமாக உருவாக்குவோம். போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கப்படும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாட்டிமக்கும் அதிமுக ஆட்சியுடனே முழு பாதுகாப்பு வழங்கப்படும்.
விலைவாசி அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படும். சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். மக்களோட ஆட்சியை அகற்றப்பட அத்தனை பேரும் துணை நிற்பீங்களா? குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இன்றைக்கு நான் ஏற்கனவே 195 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக போய் பார்த்தேன். நான் ஏற்கனவே 195 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக போய் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை திரட்டினேன். மீண்டும் தேர்தல் அறிவிப்புக்கு வந்த பிறகு நாம் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தை நான் சிறப்பாக இன்றைக்கு நடத்திவிட்டு இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய சேலம் மாவட்டம், இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், சேலம் வடக்கு, மேற்கு, தெற்கு 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கின்ற இந்த கூட்டம், இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் என்றோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்ற போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மண்ணிலிருந்து, சேலம் மாவட்ட மண்ணிலிருந்து நம்முடைய பரப்புரையை நிறைவு செய்கின்ற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற, இந்த மாநகரத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, எஞ்சி இருக்கின்ற 8 ஆக மொத்தம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 16 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலே 100% வெற்றி பெற்ற மாவட்டம் அதிமுக மாவட்டம் என்ற வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். நம்முடைய அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். ஆகவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொண்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்லாட்சி கம்மி, நல்லாட்சி. ஆக இன்றைக்கு சேலம் மாநகரமே விழா கோலம் போன்றிருக்குது. எழுச்சியோடு வந்து கலந்துக்கிட்டீங்க. இந்த எழுச்சி 23ஆம் தேதி மிக சிறப்பாக மகிழ்ச்சியா சென்று இரட்டை இலை சின்னத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாமல சின்னத்திற்கும் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள். இருகர கூப்பி வேண்டி கேட்டு வருகிற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும், வரி விருது சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும், நம்முடைய வேட்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.